பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த வருஷத்துல ஒரு மாசம் கடந்து 2வது மாசத்துல வந்துட்டோம்ல. சரி, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரா? ஆசீர்வதிக்கிறாரா? அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? தினமும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அதை சொல்லி ஜெபிக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதுக்கு தடையாக ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அதை அப்புறப்படுத்தணும். அப்போ நம்ம இஷ்டப்படி இருப்போம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அப்படி ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத அப்புறப்படுத்திட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பலிக்கும். அப்ப அதை விசுவாசிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும், தடையா இருக்கிற காரியத்தை அப்புறப்படுத்தணும், அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும். அதுக்கு தானே தினம் ஆண்டவர் பேசுறாரு உங்ககிட்ட, நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார் தெரியுமா? அப்படியா? என் மேல யாருமே பிரியமா இல்ல. யாருக்கும் நான் பிரியமானவள் அல்ல. எல்லாரையும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, பேசுறாங்க, திட்டுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. வீட்டுல கூட யாருக்கு என்ன பிடிக்கல. நான் படிக்கிற இடம், வேலை செய்யற இடத்துல கூட யாரும் என்ன பிடிக்கல. என்ன முறுமுறுக்கிறாங்க, திட்டுறாங்க, ஜாட போட்டு பேசுறாங்க. இப்படிதான் நான் இருக்கிறேன். யாருக்குமே பிரியம் இல்லாத போது எதுக்கு வாழணும் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? யார் உங்க மேல பிரியமா இல்லாட்ட என்ன? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 62:4 கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், என் மகனே மகளே, கர்த்தர் உன்மேல பிரியமா இருக்கிறார். அப்படியா? என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? நான் ரொம்ப குறைவுள்ளவங்க, ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஏதோன்னு வெறுத்து போயிட்டு மனசலித்து போயிருக்கிறேன். என் மேல கூடவா? உங்க மேலதான் இயேசு பிரியமா இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பலவீனம் தெரியும், குறைவுகள் தெரியும், நீங்க எதுல பாதிக்கப்படுறீங்கன்னு தெரியும். ஆனாலும் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறத நீங்க விசுவாசித்த உணர்ந்தாலும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அநேக சமயத்துல தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை மறந்துடும். மனுஷர்களை மேல பிரியமா இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறோம். எங்க அப்பா என்ன நேசிக்கணும், அம்மா என்ன நேசிக்கணும், கூட பிறந்தவங்க நேசிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நேசிக்கணும், எல்லாரும் என்ன புரிந்து கொள்ளணும், என் மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னு மனுஷரிடத்துல அன்பையும் பிரியத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரும் உன் மேல பிரியம் கேட்டா என்ன, நான் உன் மேல பிரிய வைக்கிறேன். நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? பாருங்க, ஒரு 12 வயசு மகள் அப்பா அம்மாவை இழந்துட்டான். தாய் தப்பனை இறந்துட்டாங்க. சொந்தக்காரங்க இறக்கப்பட்டு வீட்டுல கொண்டு வச்சிருந்தா வேலைக்காரியா வச்சிருந்தாங்க. சொந்தக்காரங்க தன் பிள்ளைகளோட படிக்க வைப்பாங்கன்னு தான் நம்பி போனாள். ஆனா வீட்டு வேலை செய்யணும், காலையிலிருந்து ராத்திரி வரை கடினமா வேலை செய்யணும். அவங்க மிச்சம் மீதி இருக்கிறத கொடுப்பாங்க, சாப்பிடணும். ஒரு கிழிஞ்ச பாய் கொடுப்பாங்க, கிச்சன்ல போட்டு படுத்து கொள்ளணும். திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுல யாருமே ஒரு அன்பு காண்பிக்கல. அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவாகட்டும், ஐயாவாகட்டும், பிள்ளைகளாகட்டும் வேலைக்காரியா நடத்தி ஒரு அன்பு காமிக்காம, சொந்தக்கார பிள்ளைன்னு ஒரு பாசம் கூட இல்லை. அதனால ரொம்ப மனம் உடைஞ்சி, இந்த 12 வயசுல என்ன நேசிக்க யாரும் இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்கும், பிரியமில்லாம நான் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி தற்கொலை பண்ணிடலான்னு எண்ணம். 12 வயசுலயே, சின்ன வயசுலயே இந்த எண்ணம். என்ன நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு மேல பெரிய காட்ட யாருமே இல்லையேன்னு சொல்லி அவள் ஒரு பெரிய கிணத்துல விழுந்து சாகிறதற்கு ஒரு மாலை நேரம். அப்ப யாரும் வரமாட்டாங்கல்ல. அப்ப அந்த தோட்டத்து கிணத்துக்கு போய் அப்படியே உட்கார்ந்து அழுதா. எனக்கு அப்பா இருந்தா என் மேல பிரியமா இருந்திருப்பாங்க, அம்மா இருந்தா என் மேல பிரியமா இருந்திருப்பாங்க, எனக்கு இப்ப யாருமே இல்ல, அனாதை ஆயிட்டேன், என் மேல பிரியமா இருக்க அன்பு காட்ட யாருமே இல்லை, அதனால சாக போகிறேன்னு சொல்லி கண்ணில் கண்ணீரோட அந்த கிணத்து உரையில உட்காந்து அழுது கொண்டு கடைசியில அந்த கிணற்று மேல அந்த உரை இருக்குல்ல, அது பிளாட்ஃபார்ம், அதுல ஏறி கிணத்துல குதிச்சு செத்துடலாம். நீச்சல் தெரியாது, செத்துடலான்னு நினைக்கும் போது ஒரு மெல்லிய சத்தம், மகளே, ஒரு பிரியமாய் கூப்பிடுகிற சத்தம் கேட்டது. மகளே நீ சொல்லி யார் என்ன கூப்பிடுறாங்க? அவள் திரும்பி பார்த்த ஆட்கள் யாருமே இல்லை. அவள் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப அந்த சத்தம், மகளே, நான் உன் மேலே பிரியமா இருக்கிறேன், நான் உனக்கு தாயும் தகப்பனுமா இருப்பேன்,
நான் இயேசு, நீ எதுக்கு சாகணும்? நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்ல, உனக்கு தாய் தகப்பனுமா இருப்பேன்ல, நீ வான்னு சொன்ன உடனே அந்த மகனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுக்கு என் மேல இவ்வளவு பிரியமா, யாருமே என்ன நேசிக்கல, பிரியலன்னு நினைச்சேன். கடவுள் கூட என்ன மறந்துட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என் மேல இவ்வளவு பிரிய வைத்து நான் சாகிறத விரும்பலன்னு சொல்லி திரும்பி வந்தாள். பாருங்க, இயேசுவை பற்றி கொண்டதுனால யார் என்ன சொன்னாலும் திட்டினாலும் ஏசினாலும் அந்த ராத்திரில அந்த கிழிஞ்ச பாயில முழங்கால் போட்டு, இயேசுவே என் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்களே, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி, நீங்க எனக்கு தாய் தகப்பனா இருக்கீங்களே போதும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுவாள். ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலம், நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள், ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார். வயதான காலத்துல கூட ஆண்டவர் சந்தோஷமாய் வைத்திருந்தார். நான் உன்னை சந்திச்சேன், நேர்ல பேசும்போதுதான் இந்த அனுபவத்தெல்லாம் அவங்க சொன்னாங்க. என் 12 வயசுல இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா, ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க சொல்றார். நீங்க மனம் உடைஞ்சு யாரும் என்ன புரிந்து கொள்றது இல்ல, யாரும் என்ன நேசிக்கல, யாருக்கு நான் வேண்டாதவன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு சொல்ற, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் மகனே, மகளே, உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். உன் மேல பிரிய வச்சதுனால உனக்காக சிலுவை சுமந்தேன், உனக்காக அடிக்கப்பட்டேன், உனக்காக நிந்திக்கப்பட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் எல்லா பாவ சாபங்களை சிலுவையில சுமந்துட்டேன், உன்னை மன்னிச்சு ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்ல, என்னிடத்துல நீ பிரியத்தோடு அழைக்கிறார். அப்படியே கைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துறீங்களா? ஆண்டவரே, என் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்களா, அது எனக்கு போதும். யார் என்ன நேசிக்காட்டா என்ன, நீங்க நேசிக்கிறீங்க போதும்னு சொல்லுங்க. ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அப்படியே சொல்றீங்களா, இயேசுவே என் மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கிறீங்களே, எனக்காக ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீங்களே, ஸ்தோத்திரம். உங்க கருத்துக்குள்ள நான் வந்துடுறேன், என்னுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீங்க வழி நடத்துங்க, என்னை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.